மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இரவும் பகலும் தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை வாசியுங்கள். அதில் தேவனுடைய வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு. அது உயிருள்ள வார்த்தைகள். அதை வாசிக்க வாசிக்க உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு புது ஜீவன் உயிர் உண்டாகும். ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களை தொடும். எப்பொழுதும் எந்த காரியத்திற்கும் உயிருள்ள ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்தில் ஜெபியுங்கள். அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் பதிலை அடையாளங்களாய் அற்புதங்களாய் பெற்றுக்கொள்வீர்கள். யாக்கோபு எழுதிய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லும் செய்தி என்ன என்பதை பாருங்கள். நீங்கள் சொசமடையும்படிக்கு, அதாவது குணமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. பார்த்தீர்களா? தேவன் குணமாக்கும் கர்த்தர். அவர் யெகோவா ராஃபா என்று எபிரேய மொழியில தன்னை வெளிப்படுத்தினவர். குணமாக்கிற தேவன். அவருடைய பெயரே குணமாக்கிற தேவன். கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவர் உண்டாக்கிய இலை, தலை, கீரை, காய், கனிகள் மனித குலத்தை உலகம் முழுவதும் இன்றைக்கும் குணமாக்கி கொண்டே இருக்கிறது. அதிலும் மேலானது தேவனுடைய உயிருள்ள வார்த்தை. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்கிறது, வசனத்தை அனுப்பி அவர்களை நான் குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று. ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய வியாதிகளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆகவே தேவனிடத்திலிருந்து நாம் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பைபிள் என்ன சொல்கிறது கவனித்தீர்களா? நீங்கள் குணமாக வேண்டுமென்றால் உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு தவறுகளையும், மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த, பிறருக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற அல்லது மன்னிக்காமல் இருக்கிற, மோசம் பண்ணின, நாசம் பண்ணின, கெடுத்து போட்ட, கேடுகள் செய்த, துரோகம் செய்த எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அவைகளை மன்னிப்பு கேட்டு விட்டுவிடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நாம் சாப்பிடுகிற கீரை, தலை, காய், கடிகள் கூட நமக்குள்ளே கிரியை செய்யும். அது உங்களை பூரண குணமாக்கும். அதோடு மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவராக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமாம் அன்பானவர்களே, என்னை மாத்திரம் சுகமாக்கும் என்று ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, இதோ நம்மை சூழ்ந்திருக்கிற அநேகர் சுகமாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல். யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லோரும் நீதிமான்களே. அவர்கள் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிக பலனுள்ளது என்று சொன்னார் தேவன். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, பெற்றோர்மாரே, பெரியோர்களே, தம்பி தங்கச்சிமார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் கூட சரி, ஆண்டவராக இயேசுவே என் பாவங்களை, அநியாயங்களெல்லாம் தயவாய் மன்னிங்க. என்றால் என் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், என் நோய்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுகிறீர், உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குகிறீர் என்று உண்மையான மனம் திருப்புதலோடு நாம் தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது மருத்துவர்களால் குணமாக்க முடியாத வியாதிகளும் கூட இயேசுவின் நாமத்தில் பூரணமாய் அது குணமாகிவிடும். யெகோவா ராஃபா, நாம் ஆராதிக்கிற தேவன் குணமாக்கும் தெய்வம். என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற நீங்கள் இதைதான் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவே என் பாவங்களை மன்னித்து என்னை குணமாக்கும் என்று கேளுங்கள் என்று எவருக்குமே நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமது நாட்டில் நோய் இல்லாத ஜனங்கள் ஒருவரும் கிடையாது. பெரியவங்களிருந்து பிறக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாம் வியாதியில் தான் இருக்கிறார்கள். இந்த வியாதிகளுக்கு நாம் பூரண சுகத்தை பெறுவதற்கு உண்டாக்கிய தேவனுடைய சமூகத்தில் தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எத்தனை அருமை என்று பார்த்தீர்களா? நீங்கள் குணமாக வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அவங்களுக்கு தான் அந்த செய்தி. அப்படி என்றால் உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்து விற்று விடுங்கள். ஒருவரை ஒரு மன்னியுங்கள். ஊக்கமான வேண்டுதல் அது பலனுள்ளது. அதுவே நீதிமானின் ஜெபம் என்று பைபிள் போதிக்கிறது. ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் உடலில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும்
ஆண்டவராக இயேசு ரத்தத்தால் அது கழுவப்பட என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை குணமாக்கும் ஆண்டவரே. உம் புகழ் பாட எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும். உம் மகிமைக்கு சாட்சியாக இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உமக்கு சாட்சியாக நான் இந்த சமுதாயத்தில் வாழ எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி உண்மையாக மனம் திரும்பலோடு ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உங்களை பூரணமாய் சுகமாக்கும். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, குணமாக்கும் தெய்வமே, எங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டதோடு மாத்திரமல்ல, எங்கள் நோய்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர். உமக்கு கோடி நன்றி. உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு இன்றைக்கும் சுகம் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிக்கையிட்டு மன்றாடும் போது நீர் எங்கள் மேல் மனதிறங்கி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்குகிறீர் ஆண்டவரே. நாங்கள் பிறருக்கு ஜெபிக்கும் பொழுது அது நிமித்தமும் எங்களை நீர் குணமாக்குகிறீர் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தினால என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளை பூரண சுகமாக்கும். சகல பாவங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.